கேப்டன் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு பெற்ற பெரும் வெற்றி படைத்தலைவன் வெற்றி. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன என்று கேட்டீங்கன்னா, நம்முடைய சேனல்லையும் படைத்தலைவன் படத்தை விமர்சனம் பண்ணவில்லை. அதே போன்று நாம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். படைத்தலைவன் ரிலீஸ் ஆகும்போது அடுத்தடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது விமர்சனம் பண்ணுங்க. இந்த படத்தை அவருடைய முதல் படம் என்பதனால் மவுத் டாக் மூலியமாக மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும், சில அதிபுத்திசாலிகள் கேட்காமல் அதை விமர்சனம் செய்திருந்தாலும், ஏனென்றால் முதல் தத்தி அந்த குடும்பத்திலிருந்து பல பேரை, பல சூழ்நிலைகள், பல பேரை வாழ வைத்த குடும்பத்திலிருந்து ஒரு மகன் வரும்போது நம்ம பட்டு கம்பளம் விட்டு வரவேற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய சேனல் வாழ்த்தியிருந்தோம். அதே விஷயத்தை ஃபாலோ பண்ண புளிச்சட்டை மாறனவர்கள் படைத்தலைவன் படத்தை விஜயகாந்த் மேல், கேப்டன் மேல் இருக்கிற மதிப்பினால் அந்த படத்தை விமர்சனம் செய்யவில்லை என்பது ஒரு பெரிய நல்ல செய்தி. அவர் நம்மளுக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் பல பேருக்கு சோறு போட்டார். நான் கூட போய் ஒரு வேளை சோறு அவரோட ஆஃபீஸில் சாப்பிட்ருப்பேன். செஞ்சோற்று கடனுக்கு வந்து நான் துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தில் அந்த படத்தை நான் எந்த விமர்சனம் பண்ண போகிறதில்ல. நான் பாராட்டி பேசினாலும் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை விமர்சனம் பண்ணாமல், அதுக்கு முன்னாடி கூட தக் லைஃப் போட்டு கிளின்னு கிழிச்சார். ஆனால் எந்த விதமான விமர்சனங்களும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஜீனியஸு. இப்போ இன்றைக்கி வந்து புளிச்சட்டை மாறனுடைய விமர்சனை பார்த்தா பல பேர் படத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும், அவர் வந்து பெருந்தன்மையாக கேப்டன் மேல் உள்ள மரியாதைனால் படைத்தலைவன் படத்தை விமர்சனம் செய்யாமல் வாழ்த்தி அந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பெரிய விஷயம். அதே போன்று நாமும் அது வந்து பிஎன்சியில் இன்னமும் நல்லா போயிட்டுருக்கு. பொதுவாக என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, அதாவது வந்து இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம நினச்சதை விட, ஆடியோ லான்ச்சை விட தாண்டி அதுக்கப்புறம் அவங்க பிரிவி போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இருந்தாலும், பிஎன்சியில் ஸ்லோவாக தான் அது வந்து மக்கள் கூட்டம் மவுத் டாக் மூலியமாக, அதாவது வந்து ஒரு வருட காலமாக துக்கத்தில் இருந்த ரசிகர்கள்லாம் பொங்கி எழுந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு கொண்டு போய் திருவிழா போன்று அவங்களுக்கு ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் போன்று இந்த படைத்தலைவனை கொண்டாடி இருக்கின்றார்கள்.